ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் வாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நவராத்திரி தோறும் நம்ம அம்மனுடைய துர்க்கை அம்மனுடைய ரூபங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம 7ஆம் நாள் வரைக்கும் நம்ம வணங்கியிருக்கக்கூடிய காலராத்திரி தாயார் வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம 8ஆம் நாள் வழிபடக்கூடிய அம்மா கௌரி தாயாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அம்மனுடைய வரலாற்றை நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலுமே மறக்காமல் நீங்களுமே சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மா கௌரி அப்படின்றவங்க துர்காதேவியினுடைய 8வது வடிவம்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நவதுர்க்கைகளில் ஒருத்தர்னு சொல்லப்படுறாங்க. நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற சக்தி வாய்ந்த அம்மன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன இந்த அம்மன் கிட்ட நம்ம மனசில் இருக்கிறத சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டாலுமே அது அம்மன் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்க. இவங்க ஒரு வெண்மையான காளையை தன்னுடைய வாகனமாக கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க அம்மனுடைய தோற்றம். அது மட்டும் இல்லாமல் 4 கைகள் கொண்டவங்க, சூலம், மணி, அதுக்கப்புறம் அபயம் காட்டும் கரங்களை தாங்கியிருப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்க. நவதுர்க்கைகளில் ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் ஆகிய நம்மளுடைய குறைகளை அம்மன் பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அம்மாவை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தூய்மையும் மன அமைதியும் கிடைக்கும். மனசு ரொம்ப சங்கடமாக நமக்கு இருக்குது, ஏதாவது ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு அப்படின்னா நம்ம இந்த தாயாரை வழிபாடு பண்ணி இந்த தாயாரை நினச்சி நம்ம வேண்டும் பொழுது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் நீங்கி அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனம் தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க தூய்மையின் சின்னமாகவே கருதப்படுறதா சொல்லப்படுறாங்க. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலுமே நீங்களுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் நீங்கள் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் வீடியோவில் ஏதாவது திருத்தம் பண்ணி போடணும், இல்லை வழிபாட்டு முறைகள், இல்லை கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்கள் எல்லாரோட வேண்டுதலுமே சீக்கிரமாக நிறைவேறும். எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றி. சிவசிவா.